அது ஒரே ரோடு தானா? இங்க இருந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட மேலே ஏறணும்னு சொல்லியிருக்காங்க. 1 கிலோமீட்டர் போனால் என்ன நிலமாகும்? 1 கிலோமீட்டரா? கால் அளவுக்கு இருக்கு பாருங்க தண்ணி. இதுக்கு மேலே ஏறணும், இதுக்கு மேலே முடியல. ஏன்னா இன்னும் 3 கிலோமீட்டர் மேலே போகிற மாதிரி காட்டுது. இந்த சைட்லையா? அது ஒரே ரோடு தானா? சரி சரிண்ணா, தேங்க்ஸ். ஃபுல் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸும் தெரிஞ்சு போச்சு. சாமி கும்பிட்டு வண்டியை மேலே ஏற்றுவோம். மெதுவாக ஏற்றலாம், அவசரமே இல்லை. அப்படியே மெதுவாக மேலே ஏறினா ஏறும். அரௌண்ட் 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் மேலே ஏற்றணும் இங்கேருந்து. ரோடு பார்த்தீங்கல்ல, ஜீப்பு தான் கூப்பிட்டு போவாங்க. ஜீப்லாம் ஒரு சேர்ந்தாங்கன்னா ஜீப்பு கூப்பிட்டு போயிட்டுருந்தாங்க. ஆனால் எப்பா வேற தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நீங்க போங்க, முன்னாடி போங்க. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வண்டி பின்னாடி இருந்து வாங்க வாங்க வாங்க. 1 கிலோமீட்டர் ப்ரோ, 1 கிலோமீட்டர் மேலே போனோம். அப்படிதான் நினைக்கிறேன். ப்ரோ லாஸ்டா வயநாடு போயிட்டு இருந்தவங்க கூட இப்படி போலையா ப்ரோ? ஸ்கூட்டிலாம் வருது ப்ரோ, நம்ம போக மாட்டோமா? 10லயே தான் போனோம். 10 15லயே எதுவும் போனால் அது வாட்டுக்கு ஏறுது பார்த்தீங்களா? இல்லை ஐயோ, இன்னும் 750 மீட்டருங்க. அந்த மாதிரியே தெரில வாட்டுக்கு. நல்லா தான் இருக்குது ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. எந்திரிச்சிங்கன்னா ஈஸியாக போகும்னு நினைக்கிறேன் வண்டி. சரியா? எந்திரிச்சிங்கன்னா சூப்பராக போகுது. இதெல்லாம் நம்ம டெக்னிக் வந்து வரதன் போவோம். நம்ம வரதன் அண்ணன் சொல்லி கொடுத்து எந்திரிச்சுன்னா வண்டி சூப்பராக மேலே போகுண்டா அப்படின்னு. ஆட்டோவே மேலே இருக்கு ப்ரோ. இதுக்கு மேலே நடந்தா போகணுமோ? சரியான ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஆட்டோவே மேலே வந்துருக்கு, நம்ம மேலே வர மாட்டோமா? கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வள்ளிச்சுனையில் போய் குளிக்க போகிறோம். பைக்கை நம்ம அங்கே பார்க் பண்ணிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு முருகனை கும்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏற வேண்டியதுதான். இங்கேருந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட மேலே ஏறணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் நம்ம திருநெல்வேலி அண்ணன் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னே எப்படிண்ணே எக்ஸ்பீரியன்ஸ்? அவுட் டு தி எக்ஸ்பீரியன்ஸ். கிழிஞ்சிருமா? எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டோம். 1 கிலோமீட்டரான்னு கேட்டால் இல்லை 2 கிலோமீட்டரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கே கிலோமீட்டர் தெரியல. ஆனால் நல்லா இருக்கான், தண்ணி வந்து நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக எப்பயும் போல் இருக்கு ப்ரோ. பேசாமல் அப்படியே நடந்து வந்துருக்கேன். எப்படி ப்ரோ பைக் ஏறும் ப்ரோண்ணா? பைக் இதில் ஆமாம் இங்கே பாருங்கள், இது வரைக்கும் வரும். திரும்பி இந்த இடத்துல கொஞ்சம் இடிக்கும், திரும்பி மேலே நல்லா போகுது. ஆனால் இந்த இடத்துல பைக்கு போக முடியுமான்னு எனக்கு சந்தேகம் தான். போகாதே ப்ரோ, ஏன்னா இடிக்கும், கீழே இடிக்கும்ண்ணா. அரௌண்ட் 2 கிலோமீட்டருக்கு ட்ரெக் பண்ணி மேலே போகணுமா அந்த ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு. ஒருத்தா இருக்கும், நம்புகிறோம். ஓகேங்களா? நம்பிக்கை தானே எல்லாம். பார்ப்போம் மேலே போய். மாங்காவா? மாங்காவே இல்லை ப்ரோ. இதுக்கே சோழி முடிஞ்சா. எங்க பாருங்க 200 மீட்டர் வந்திருக்கோம். சரி நான் போவோம், மேலே போயிட்டு அவங்க விளாக் கன்டினியூ பண்ணுறோம். கேட்டதுக்கு அவர் தண்ணி இருக்குன்னு சொன்னார். இப்போ மேலே ஒரு டீம் போயிட்டு வருது, தண்ணி இல்லவே இல்லை, கீழே இருக்கிறதே மோந்து குளிச்சுட்டு வரேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பாதை போக சரியாக அப்படியே சுருங்கிட்டே போகுதுங்க. த்ரில்லாக உள்ளே போகிற மாதிரியே இருக்குது. சரி தண்ணி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, மூஞ்சியாக கழுவிட்டு வருவோம். லெஃப்டா ரைட்டா? எங்கிட்ட இல்லை, இந்த சைட் தான் ப்ரோ. அவர் காமிச்சு கொஞ்சம் ஊற்றுற மாதிரி காமிச்சாரு. அது எப்போ 10 வருஷம் முன்னாடி காமிச்சாரோ ப்ரோ? அவர் 2 வருஷம் முன்னாடி எடுத்தாருன்னு தெரியலையே ப்ரோ. இப்படியே 1 கிலோமீட்டர் போனால் என்ன நிலமாகும்? 1 கிலோமீட்டரா? 1.5 இருக்குன்னு சொல்கிறாங்களே. சரி தண்ணி இருக்குதோ இல்லையாங்க, வந்துட்டோம் இவ்வளோ தூரம். அந்த பிளேஸ் எப்படின்னு பார்த்துட்டு வந்துடும். திரும்பி அடுத்த தடவை வரும்போது தண்ணி இருந்தால் நல்லா இருக்கும்ல. ரிஸ்காலாம் எப்படி இருக்குது, ரிஸ்கேற்ற ஒத்து இருக்கான்னு பார்ப்போம். நல்ல வேலை நாங்கள் 2 பேரும் இருந்தோம், யாரையும் கூப்பிட்டு வரலண்ணா. இல்லைப்பா அவங்களும் கஷ்டப்பட்டுருப்பாங்க தண்ணி இல்லாதுன்னா. ப்ரோ தள்ளாடாத.
பார்த்தீங்கன்னா ஒரு 70% கம்ப்ளீட் பண்ணி மேலே வந்துட்டோம். வியூ பாயிண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ப்ரோ. என்ஜாய் பண்ண ப்ரோ, அப்படியே ஏற்றுக்கு ப்ரோ. என்ஜாய்மெண்ட் மூடில் இல்லை ப்ரோ. நல்லா இருக்கான வியூ உண்மையிலே. நல்லா கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு மேலே எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஒரு இந்த வழியாக இன்னும் ரொம்ப தூரம் மேலே போகணும். நம்ம தலைவர் முன்னாடி போயிட்டாரு. அரௌண்ட் 5 முன்னாடி போய் பார்த்துட்டு ஸ்பாட்டில் தண்ணி இருக்கான்னு பார்த்தோன்னா இவ்வளோ நேரம் மேலே ஏறணும். இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். ப்ரோ எங்கே ப்ரோ இருக்க? தண்ணி வாசனை அடிக்குது. யோ தலைவரை என்னையா பண்றீங்க? துணி துவச்சிக்கிட்டு. யோ இதெல்லாம் நியாயமே இல்லை, விட்டுட்டு குளிக்கிறது. ஒரு தண்ணி வரவே இல்லை. ஆ சாமி போட்டு மாலை போட்டு வச்சிருக்காங்களா? தண்ணியே வரல. வருது, பியூராக தான் வருது. கொஞ்சம் ஒன்றும் கம்மியாக வருதுண்ணா. இதுக்குள்ள நடந்து போனாங்களா? இந்த திருநார் வாடை அடிங்கண்ணா எங்கள் ஊரில் ப்ரோ. உள்ள தண்ணி வருது ப்ரோ, உள்ள குளிக்கலாம். அந்த தெரியுதா? லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றா, லாஸ்ட்டில் எப்படி குளிக்கலாம். இல்லை அந்த ஃபால்ஸுக்கு உள்ளே போயாச்சு. இது என்ன என்ன கொலை ப்ரோ? வலிச்சுனை ஆள் வந்து ஐயோ கால் அளவுக்கு இருக்கு பாருங்க தண்ணி. தண்ணி இப்போ வந்து ரொம்ப கம்மி தாங்க. ஃபர்ஸ்டோட நல்லாதான் இருக்கு தண்ணி. சில்லுன்னு இருக்கு, சரியான கூலிங். ஏன் ப்ரோ? மெதுவா வருது தண்ணி ப்ரோ. த்ரில்லா இருக்கு ப்ரோ. சில்லு இருக்கு ப்ரோ. பாருங்க மேலே தண்ணி வருதுங்க. பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து தண்ணி இதில் ரொம்ப இருந்திருக்கு. இப்போ வந்து கம்மியாக தான் இருக்கு ரொம்ப. புரியுதா? இப்போ மழை சீசன் இல்லைல்ல, அதான் தண்ணி ரொம்ப கம்மி. ப்ரோ எப்படி வருது தண்ணி? ஆ கண்ணாடி இங்கே வச்சிருமா? ப்ரோ வருதா? கூலிங் இல்லையா? கூலிங் எல்லாம் கூலிங். ப்ரோ மெதுவாக உள்ள மேலே இருந்தாலும் சரிதா? நான் ஒருத்தர் முன்னாடி கொடுக்கணும். இதுக்கு மேலே உள்ள என்ன இருக்கு? அவ்வளோதாங்க. இதான் குகையோட எண்டு. த்ரில்லாக இருக்கு. நான் பார்த்தா சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர். நான் 2 பேர் தான் வந்தோம், பார்த்தா இன்னும் 5 பேர் வந்திருக்காங்க அந்த சைடு வந்து. நல்லா இருக்குல்ல? உண்மையாக சொல்கிறேன், இந்த ஆகாய வாட்டர் ஃபால்ஸோட இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க உண்மையில சொல்லப்படும். முன்னாடி பார்க்கும்போது தண்ணி ஒரு மாதிரியா இருந்துச்சு. இது வர கொஞ்சம் நல்ல நீட்டாக இருக்கு. உள்ள தண்ணி சூப்பராக இருக்கு. ரீல்ஸ்ல பார்க்கும்போது அவ்வளோ பளபளன்னு காட்டினீங்களாடா? ஏன் ப்ரோ பளபளன்னு காட்டினீங்களாடா? இவ்வளோ தூரம் கழுத்து வரைக்கும் இருக்கும். இங்கே கூட இல்லை தண்ணி லாஸ்டா இந்த காலத்தில். அந்த இடத்துல குளிச்சாச்சு. உண்மையிலே வெயில் உண்மையிலே சரியான வெயில். சத்தியமாக சொல்லலாம், வெயில் எங்களாலே தாக்கு பிடிக்க முடியல, அவ்வளோ வெயில் இருக்கு. தண்ணி பாட்டிலாம் கொண்டு வந்துருக்குங்க. நீங்கள் மலைச்சாரல் மாதிரி கேட்கணும். தண்ணி பாட்டில் உண்மையிலே கொண்டு வந்துருங்க. தண்ணி பாட்டில்னா அது சத்தியம் சரியாக பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் சொல்ல தண்ணி பாட்டில் மட்டும் கொண்டு வந்துருங்க. சரி, இவர் தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர். வரமாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வந்துட்டு செல்லு தண்ணிக்குள்ள போட்டு என்ன பிறகு ஆகும்? வேற செல்லு தான் வாங்கணும். ஏன்னா அந்த ஒரு ஆஃப் ரோடில் குளிச்சுட்டு மேலெல்லாம் குளிச்சுட்டு பார்த்துருப்பீங்க ஃபால்ஸை. குளிச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். மேலே ஏறுறது தான் ஒரு கஷ்டமாக இருந்துச்சு, கீழே இறங்குறது சவாலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ 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 உண்மையாக நல்லா தான் போகுது, பிரச்சனையே இல்லை. நான் த்ராட்டில் பண்ணால் கூட எந்த ஸ்பீடு போகாதீங்க உண்மையிலேயே. கீழே வந்துட்டோம் அவ்வளோதான். மேலே ஏறுறது ரொம்ப எவ்வளோ நேரம் ஆச்சு, கீழே இறங்குற டக்குன்னு இறங்கிடலாம் போல். சரி, நான் அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்து அடுத்து வேற எங்கேயா போவோம். ஆத்தூர் தொட்டிப்பாலம்னு ஒரு இடத்துல இருக்குது, அங்கே போய்ட்டு உங்கள் vlog வந்து கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் கிட்ட போகணும் ஆத்தூர் தொட்டிப்பாலம்னு சொல்லிட்டு.
அவன் ஃபோன் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ப்ரோ R15 அவர் பாருங்க எப்படி ஏறுறாரு. இது ஒரு ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு. மேலே ஏறுமா, ஆனால் அதுக்கடுத்து இந்த சைடு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரான். இந்த சைடு இதுக்கப்புறம் வந்து போக முடியாதான். ஓ மை காட். சரி போயிட்டு ஃபஸ்ட்டே ஏறலான்னு பார்த்தோம். சரி குளிச்சுட்டு வந்து ஏறிக்கலாம் அப்படின்னு தான். கல்லெல்லாம் போட்டிருக்காருங்க, ஏற முடியுதுங்க, நல்லா இருக்கு. ஏறுது வண்டி, ஆனால் போகுது. அவர் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் ஏறியிருக்காராம். அவர் ஃபஸ்ட் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் ஏறிருக்காரா, ஆனால் இறங்கக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னார். சூப்பராக இருக்குங்க ஆனால் உண்மையிலே ரோடெலாம் சைடு அருமையாக இருக்குது. கார் எல்லாமே எடுத்துகிட்டு வரல நினைக்கிறேன். ஆனால் கார் மட்டும் அந்த இடத்துல ஒரு சில இடத்துல வந்துட்டு லைட்டாக இடிக்கிற மாதிரியே இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கொல்லிமலையில் போயிட்டு ஒரு ஹீல்ஸ் பண்ணோமா, அதே மாதிரி தான் இது. ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப நீளமாக போகிற மாதிரி இருக்குது மேலே. அவ்வளோ வேறு ஒன்றுமே இல்லை. சரி வேணா போய் சும்மா பார்த்துட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொன்னார் அவர். அவர் பெர்மிஷனோடு தான் போகிறாங்க ஓகேங்களா, இல்லாமல் போல் நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாம் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால், குளிச்சுட்டு வந்து போய் பார்த்துக்கலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டு தான் போகிறோம். ஐயோ ப்ரோ, ஆஃப் ரோடு உண்மையே நல்லா போகுதுங்க. டயர் 2 டயர் மாற்றிட்டேன்னா க்ரிப்பு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. டயரை மாற்றதுக்கு முன்னாடி க்ரிப்பு இல்லையா, சூப்பராக 125னா சும்மா நினச்சிங்களா. ஆஃப் ரோடில் அவ்வளோ சூப்பராக பண்ணுது. ஹீல் ஸ்டாப்புக்கே வந்துட்டோம், பாயத்தில் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் மேலே ஏறிட்டோம் நாங்கள் இப்போ. ஐஸ் இதுக்கு மேலே ஏறணும், இதுக்கு மேலே முடியல. ஏன்னா இன்னும் 3 கிலோமீட்டர் மேலே போகிற மாதிரி காட்டுது. ஏற்றுனா அந்த உச்சிக்கே போயிடும். சூப்பரான வியூ பார்க்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அது பார்க்க முடியல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வியூவோட நம்ம இந்த ஆஃப் ரோட என் பண்ணிக்கலாம். அம்மா வலிக்க விட்டுருச்சு, காலையே வலிக்க விடுது. நல்லா இருக்குங்க. சரி அப்படியே கீழே போய் லாக் பண்ணுறவங்களா, அது கீழே இறங்குறதா இன்னும் சேலஞ்சு. கீழே இறங்குற கிளிப் மட்டும் 1-2 ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா. சரி வந்து சடனாக ஒரு ஸ்மால் சேஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைடை நான் இதோட வந்து ஒரு கேன்சல் பண்ணுறேன். என்ன பர்பஸ் என்ன, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அதனால் வந்து அப்போ வீட்டுக்கு போக வேண்டியது ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு ஓகேங்களா. அதனால் அந்த ரைடு வந்து இப்போ கேன்சல் பண்ணிட்டு ரிட்டன் நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், நானே என் ஃப்ரெண்டும் ஓகேங்களா, 2 பேர். ஒரு ஸ்மால் எமர்ஜென்சி, அது வந்து பர்சனல், அது என்னால் கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாது ஓகேங்களா. நான் பார்க்குறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் இந்த கன்னியாகுமரி எபிசோட போடுறேன் ஓகேங்களா. லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க, பார்த்து இந்த டேமுக்கு போகிறது தான் போயிருப்போம். லாஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருந்திருக்கும். அதில் ஒரு ஸ்மால் எமர்ஜென்சி ஆகி போச்சு. அதனால தான் நான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம், நானும் நம்ம திருநெல்வேலி ஃப்ரெண்டும். அரௌண்ட் நம்மளுக்கு இன்னும் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 8 o'clock வீட்டுக்கு போகணும் கொஞ்சம், அதனால் ஓகேங்களா. அதான் இந்த ரைடு வந்து சடனாக என் பண்ணி ஆகி போச்சு. 2 நாள் பிளான் பண்ணியிருந்தோம், நல்லா போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா எபிசோட் லாகும் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. கரெக்டாக போயிட்டு இருந்ததில் ஒரு நாள் கூட முடியலைங்க. ஒரு நாள் அரை நாள் தான் இருக்குது. காலைல நாங்கள் வந்து 6 மணிக்கு சன்ரைஸ்லாம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணோம். மத்தியானம் 3 மணி கரெக்டாக மணி ரேஞ்ச் எத்தனை, ஐயோ பார்த்தீங்களா டக்குன்னு மணியை பார்க்கும்போது மணி 3:10. ½ நாள் முடிஞ்சிருக்கு. இன்னொரு 3 hours விளாக் பண்ணியிருக்கலாம். இன்னொரு 3 hours இந்த 1 day விளாக்காக கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், முடியலை. அதனால் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் ஓகேங்களா ரைடை. யாரும் தப்பாக நினச்சிக்கிட வேணாம். அடுத்த நெக்ஸ்ட் ரைடு வந்து நான் மேக்ஸிமம் வந்து அப்கமிங்கில் டக்குன்னு நான் போட பார்க்குறேன் ஓகேங்களா. ஒரு அவசர வேலையாக தான் நான் திரும்பி ரிட்டர்ன் கிளம்புறேன் ஓகேங்களா கைஸ். சரி கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை கைஸ். நெக்ஸ்ட்டு ரைடு பார்த்தீங்கன்னா எப்போ இருக்கு நான் ஸ்மால் இன்ட்டு கொடுக்குறேன். ஒரு ஏப்ரல் 7, ஆமாம் ஏப்ரல் 4 வாரத்தில் எந்த வாரம் வேணால் இருக்கலாம், நான் கரெக்டாக சொல்ல முடியாது. 1வது வாரம் இல்லை 2வது வாரம் 3வது வாரம், இந்த 3 வாரத்தில் ஏதாவது. ஆனால் 4 வாரத்தில் எப்படியா ரைடு இருக்கும், ஆனால் மேக்ஸிமம் ரைடு இருக்கும் ஓகேங்களா. இன்ஸ்டா பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அதில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே கைஸ். சரி இந்த வீடியோ வந்து இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன்.